சரி, ரோமர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை நாம் அப்படியே தியானித்து கடந்து செல்லுவோம். ரோமர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் நாம் வாசிக்க கேட்போம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தியானத்துக்குள்ளே கடந்து செல்லுவோம். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். வச்சுருவோம். ஓகே, படிங்க பார்க்கலாம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம். கிருபை எல்லாம் சொல்லுங்க. கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம். பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அதாவது கிருபை வசனம் சொல்லுது இல்லையா? கிருபை பாவம் இல்லாத இடத்துல கிருபை பெருகினதுன்னு சொல்லுவாரு. அப்ப ஒரு கிருபை நமக்கு பெருகணும்னா அங்க பாவம் இருக்கக்கூடாது. படிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நல்ல கவனிங்க. இது உங்களுக்கு நல்ல பழைய காரியங்களை ஞாபகப்படுத்தும். ஏன் தேவன் உயிரோடு எழணும்? எதுக்காக உயிரோடு எழணும்? ஏன் மரித்தாரு? ஏன் சரீரத்தோடு வந்தாருங்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். நேரத்தை கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவினோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். 7 மட்டும் படிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. சரி, 1 முதல் ஒரு 7 வரல முதல்ல கொண்டு போவோம். இப்போ இந்த செய்தி உயிரோடு எழுந்த இயேசு இது எங்க கொண்டு போய் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம். எல்லாம் சொல்லுங்க, ஞானஸ்தானம். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு ஞானஸ்தானம் ஒரு பெரிய சாயல் மாற்றத்தை கொடுக்குது. எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஏதோ போறோம், தண்ணியில முக்கணும், எந்திரிச்சோம், ஞானஸ்தானம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நினைவு இருந்தா அவங்க ஞானஸ்தானம் பிரயோஜனமற்றதா இருக்கும். காரணம் என்னன்னா, தெளிவா ரோமருக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, அவரோட கூட மரித்தோம்ங்கிறாரு. யார் கூட? இயேசு கூட நாமளும் மரித்தோமா? நீ அவரோட கூட மரித்தோம்னா எந்த இடத்துல நம்ம மரித்தோம்னு பார்த்தா, என்னைக்கு ஞானஸ்தானம் தொட்டிக்கல்ல உங்களுடைய சரீரம் முழுங்கி உள்ள போயிடுச்சோ நீங்க அவரோட கூட மரித்தீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அவரோட கூடவே நம்ம உயிரோடு எழுந்தோம் அல்லவா அப்படிங்கிறாரு. எப்போ? அதே ஞானஸ்தானத்தில் தண்ணிக்குள்ள முழுகின நீ வெளியே வரும் பொழுது நீ அவரோட கூட உயிரோடு எழுந்தார். இந்த நினைவு வேணும். இன்னைக்கு ஞானஸ்தானம் சொன்னோன்னே சபைகளில் பாசு கிடைச்சாங்களா, பிடிச்சி முக்குல ஒரு முக்கு அப்படின்னு ஆட்டாமாவை 3 மாதம் வந்தாலும் சரி, 2 மாதம் வந்தாலும் சரி, 1 மாதம் வந்தாலும் சரி, நானும் இத்தனை பேத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன்னு தூக்கி தொட்டிக்குள்ள ஒரு முக்கிய எடுத்துடுறாரு. இது சரியா பிரதர்னா சரியில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதம் தெளிவாக சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள என்னவா மாறணுமா? முதல்ல சீஷராய் மாறணும். நீங்கள் உலகெங்கும் சென்று அனைவரையும் சீஷர்கள் ஆக்குங்கிறாரு. என்ன சீஷத்துவம் அப்படின்னா, இயேசுவை முற்றிலுமாக அறிந்திருப்பதே சீஷத்துவம். இயேசு யாரு?
அப்படிங்கிறது நீங்கள் அறிந்திருக்கணும். சும்மா என்ன சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் ஹிந்துவிலேருந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாரும் அப்பம் ரசம் வாங்குறாங்க, என்னையும் ஒரு முக்கி தான் எடுத்துருங்களேன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னால், அதாவது பேப்டிசம் கொடுக்கறதுக்கு முன்னால் முதல்ல நீங்கள் சீசத்துவம் ஆகணும். இன்னைக்கு சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் எங்கிட்ட இருக்காங்க. போனவங்க 6 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சுலாம் திரும்பி வருவாங்க. நீங்கள் தான் கொடுக்காதனால தான் நான் போயிட்டோமா? அது சீசத்துவமா? இல்லை. தேவனை முற்றிலுமா உன்னுடைய சொந்த இரட்சகராய் உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இனி இவரை அன்றி எனக்கு வேறு தெய்வம் இல்லைங்கிற சீசத்துவம் என்னைக்கு உனக்குள்ள வருதோ, ஏன்னா நீ கொடுக்கலன்னு நீ அதாவது ஞானஸ்தானம் எடுக்கிறது எல்லாரும் மூலம் நானும் முங்கி எந்திரிக்கணுங்கிறப்போ கட்டாயமாக அது பிரயோஜனமற்றதாக இருக்கும். நானெல்லாம் 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் சபைக்குள்ளே வந்து சத்தியத்தை கேட்டால்தான் உங்களுக்கு ஞானஸ்தானம். அதில் சில பேர் 1 மாதத்துலேயே வந்து எடுத்தவங்க. ஏன் பிரதர் அப்படின்னு கேட்டால், அவங்க குடும்பமே அவங்க வந்து RCCSIயில் சத்தியத்தை கேட்டு வளர்ந்த குடும்பம். அப்போ அவங்களுக்கு சொல்லுவோம் உங்களுக்கு தடை இல்லைம்ப. ஆனால் முற்றிலும் இந்துக்கள் இருந்து ஒரு அற்புதத்தை கொண்டு உள்ளே வந்திருப்பாங்க, ஒரு அதிசயத்தை கண்டு உள்ளே வந்திருப்பாங்க, இல்லை யாரோ சொல்ல கேட்டு உள்ளே வந்திருப்பாங்க. என்னடா எல்லாருக்கும் தந்துட்டு இருக்காங்க, நம்ம போக முடியலையேன்னு எனக்கு நம்மளும் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? சரி, ஒரு முங்கி எந்திரிச்சிருவோம். கோழியை முக்குனாலும் ஈரந்தான் ஆக போகுது, அதுக்காக அது பேர் ஞானஸ்தானம் ஆயிடுமா? அது ஆகாது. பவுல் ரோமருக்கு எழுதும்போது தெளிவாக சொல்றாரு, நீங்கள் அவரோட கூட மரித்து, அந்த வசிப்பை மறியப்படிங்க. ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதுதான் நீங்க தண்ணிக்குள்ள போனதுடைய முக்கியத்துவம். இதை நீங்க அறிந்து கொள்ளணும், இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். அதுல அழகா அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். புதிய ஜீவன் அப்படியா என்ன? உன்னுடைய பழைய குண அதிசயங்கள் மாற்றப்படணும். அதான் சரியான சீசத்துவம். இன்னைக்கு எத்தனை பேர் மாற்றப்படுறோம்? இதுல முக்கியமான என்ன தெரியுங்களா? ஆதியாகமத்தில் அவர் படைக்கும் போதே சொல்றாரு, நமது சாயலாக ஒரு மனிதனை உண்டாக்குவோமா. இப்ப என்ன தெரியுங்களா? ஈரமாயிட்டீங்க, எல்லாம் எந்திரிச்சாச்சு, பேண்ட் சட்டை துணியெல்லாம் மாத்தியாச்சு. ஆனா என்ன மாறலன்னா சாயல் மாறல. இன்னும் சாயல் மாறல. சாயல் என்பது என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்க இயேசுவை குறித்து தான் நீங்க பார்க்கணும். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு, உயிரோடு எழுந்த பிறகு முதல்ல யாருக்கு காண்பித்தார்? சொல்லுங்களேன். மகதலேனா மரியாளுக்கு தன்னை காண்பித்தார். மகதலேனா மரியாள் என்ன சொன்னாங்க? அழுதாங்க. என்ன அழுதாங்க? ஐயா, என் நேசரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஐயா, நீங்க அவ என்ன நினைச்சு பேசுறா? தோட்டக்காரன் என்று நினைத்து. தோட்டக்காரன்னு ஏன் நினைச்சாங்கிறதுக்கு அங்கே ஒரு வசனங்கள்லாம் இருக்குது. எனக்கு ஒரு திராட்சை தோட்டத்தை தேவன் எனக்கு உண்டாக்கினார்னு சொல்லுவார் இயேசு ஒரு இடத்துல. அப்போ இவர் தோட்டக்காரனுக்கு சமம். அதனால தான் தோட்டக்காரன் என்று நான் நினைத்தேங்கிறார். அதுக்குள்ளே போனோன்னா சப்ஜெக்ட் எங்கேயோ போயிடும். தோட்டக்காரனை பார்த்துட்டு சொல்கிறாராமா, எங்கள் ஆண்டவரை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்க, 3.5 ஆண்டுகள் ஊழியத்தில் சீஷர்களுக்கு அடுத்தபடியாக அவரை நன்கு அறிந்த ஒரு ஸ்திரீ உண்டுன்னா மகதலேனா மரியாள். 3.5 ஆண்டுகள் அவரோடு இருந்து இயேசுவை நன்கு அறிந்த ஒரு ஸ்திரீ. ஆனா அவ தான் கேட்கிறா, ஐயாங்கிறா. அப்பதான் அவளுக்கு என்ன தெரியலைங்க, அவர் யாருன்னு தெரியல. அப்ப என்ன ஆயிருக்குங்க? சாயல் மாறிடுச்சு. இயேசு சரீரத்தில் இருந்தவை சாயல், இப்போ உயிரோடு எழுந்த பிறகு அவர்கிட்ட சாயல் இல்லை. அதனாலதான் சொல்றாரு, மரணம் அடைந்த சாயல் போயிடுச்சாமா, இப்போ உயிரோடு எழுந்த ஒரு சாயல். அப்போ உயிரோடு எழுந்த ஒரு சாயல் இருக்கு. ஞானஸ்தானம் எடுத்தவங்களும் கேளுங்க, எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் கேட்டுக்குங்க. உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு பாஸ்டர்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. முதல்ல வேதம் சொல்லுது, நீங்கள் சீஷர்களாகி, அப்படின்னா கிறிஸ்துவை அறிந்து அவர் தான் என் தெய்வம், அவரோட நீ பணிவிடை செய்து அவருக்காக வைராக்கியம் உள்ள வாழ்க்கை, அந்த சீஷத்துவம் வேணுங்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் உலகம் எங்கும் சென்று ஜனங்களை நீங்கள் சீஷராக்கி முதல்ல நீங்க இயேசுவை அறிந்து கொள்ளுங்க. எல்லாம் அறிஞ்சிருக்கோம், வந்திருப்பீங்க, இந்துவிலிருந்து வந்திருப்பீங்க, எல்லாம் வந்திருப்பீங்க, இல்லை நான் சொல்லலை, யாரையும் குற்றம் சொல்லலை.
எல்லாம் வந்திருப்பீங்க. ஆனால் அதே சமயத்தில் வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்காரர் முருகன் கோயில் போயிட்டு அங்கேயும் போயிட்டு என்ன பண்ணுவீங்க, இங்கே இதுலேயும் கொஞ்சம் கிடைக்கட்டுமே. அப்போ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு நீ இங்கேயும் ஞானஸ்தானம் கேட்ப. யாரை கேட்டால் இல்லையா, நான் அங்கேயும் ஞானம் செய்தேன், இங்கே முருகன் கோயில அங்கேயும் பிரதிஷ்டை வாங்கியிருக்கேன் அப்படிம்ப. இதெல்லாம் உங்களுக்கு பெருமைக்கு செய்து. ஞானஸ்தானம் என்பது நீங்கள் முதல்ல சீஷர் ஆகணும். பழைய மனிதன் கலைந்து போகணும். அதான் சீசத்துவான். உன் கோபம், உன் பொறாமை, உன் பேராசை, பெருமை, உலகத்தின் இச்சை, இது எல்லாம் உன்னை விட்டு குறைக்கப்படணும். ஒரு வித்தியாசத்தை நீ காண்பிக்கணும். உனக்குள்ள ஒரு வித்தியாசம். தேவனை பற்றி கொள்ளுகிற வைராகியம். எனக்கு தெரியும், இதே இந்துக்குள்ள வந்த இப்போ உட்கார்ந்து உங்களுக்குள்ளேயே அவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் வைராக்கியம் முடிக்கிறாங்க, வைராக்கியமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆண்டவரை தவிர எங்களுக்கு வேறு. ஆனால் என்ன பண்ணுறது, இந்துக்குள்ளே வந்துட்டோம், எங்கள் சொந்த பந்தன்னு இருக்கிறாங்களே தவிர, ஆனால் வேதனையோடு அவங்க அந்த ஜீவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கர்த்தரை முழுமையான தெய்வமாக ஏற்றுக்கொண்டவங்களாம் இருக்காங்க. அதான் முதல் சீசத்துவம், அதான் மீதல் சீசத்துவம். எல்லாம் வாங்குற நீ வாங்கிட்டீங்கன்னா முடியாது. முதல்ல உன்னுடைய சாயல் மாறணும். என்ன சாயல்? பழைய சாயல். அதான் சொல்றாரு, புதிதான ஜீவனம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. உனக்கு அதே கோபம் இருக்கா? அதே உலகத்தின் ஆசை இருக்கா? அழகிய உலகத்தின் இச்சை இருக்கா? சார் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு காரு, வீடு, பங்களா, உடை, அலங்காரம், நகை, நெட்டுகள் எல்லாம் போல்டு கில்டு எல்லாமே உலகத்தின் நீடு, தேவைகள். நான் ஏற்கனவே சொல்றேன், அது உலகத்தின் தேவை. வனாந்திரத்தில் போகும் பொழுது மன்னா கிடைச்சதுங்க, காடை கிடைச்சது, கல்மலையிலிருந்து தண்ணி கிடைச்சது. இதெல்லாம் தேவை. இது பயண வாழ்க்கை, யாத்திரியாகமம். நேராக கொண்டு போய் அவங்கள கானானுக்கு சேர்த்துற ஒரு வாழ்க்கை. அது ஒரு பயணம். பயணத்தின் போது தேவை. தண்ணி கொஞ்சம் வேணுங்க, தண்ணி குடிச்சிட்டு போறது. ஆனால் கானானுக்குள்ள பரலோக வாழ்க்கைக்குள்ள போனோன்னு இந்த தேவைகள்லாம் இல்லைங்க. எந்த தேவை உனக்கு இருக்காது, எல்லாமே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருப்ப. ஆனா இன்னைக்கு தேவையிலேயே என்ன பண்ற, நீ அசட்டையான இருக்கீங்க. இந்த தேவையில உன்னுடைய கோபம் வருது, பொறாமை வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பிரதர் சாயல் மாறணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கேட்டு வச்சுக்கோங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் பொழுது, இப்போவே நான் சின்ன வயசில், அது அதை விட சின்ன வயசில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நானும் என் நண்பர்கள்லாம் சினிமா தியேட்டர் போயிடுவோம். கமல்ஹாசன் படம் பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு வரும்போதே பாதி ஒரு 1 hour ஆகுது அந்த சாயல் உள்ளே இருக்கும், தெரியுமா? ஒத்துக்கிறீங்களா? அப்படி நம்ம கமல்ஹாசன் மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பேசுனா கமல்ஹாசன் ஸ்டைல் தான் வெளிப்படும். இந்த பொம்பளை பிள்ளைகளை பாருங்களேன், அன்றைக்கெல்லாம் கேஆர் விஜயா, பத்மினி, இவங்களை பார்த்துட்டு வந்தோன்னு பாருங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு நாகுன்னு ஒரு அக்கா இருக்குது. அந்த அக்காவுக்கு சினிமா போயிட்டு வந்து அதே மாதிரி பாடிட்டு ஒரு டான்ஸ் ஆடும். அந்த அக்காவுக்கு ஒரு நாளாவது இருக்கும். ஆமாம், அதில் பழைய படம் கொஞ்சி கொஞ்சி பேசி, என்ன பாட்டுது, மதிப்பா எங்கும் அப்படின்னு ஒரு பாட்டு பார்த்தீங்களா? அந்த அக்கா ஆகும்னு அப்படியே பத்மியை யாரும் அந்த சாயல்லே நம்ம டான்ஸ் ஆடும். நாங்கள்லாம் சின்ன பசங்க உட்காந்து ரசிச்சுட்டு இருப்போம். இது சாயல். அந்த சாயல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 hourல அப்படியே மறைஞ்சு போய் மறுபடியும் எங்கே வந்துடுவோம், நம்ம திரும்ப ஆக்ரோஷக்காரியாக வந்துடுவோம். சாயல் மாறணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் அவரோட கூட ஞானஸ்தானத்தில் மரணம் அடைந்துங்கிறார். அப்படின்னா என்னுடைய பழைய குணாதிசயங்கள் மாறிடணும். முதல்ல நீங்க சீசத்துவம். என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு எனக்கு என்ன வைராக்கியம்? அது சில பேர் சொல்றாங்க, இந்த பாஸ்ட் சில பேர்த்துக்கு தான் கொடுக்குறேன், அதனால எனக்கு என்ன கோடிக்கணக்கில் வந்துட போகுது. ஒன்றும் கிடையாது. நான் எத்தனை லட்சம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது எனக்கு தான் பெருமை. பரலோக ராஜ்யத்தில் எனக்கு என் பேர் எழுதப்படும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? கொடுக்கணும். ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, அது ஞானஸ்தானம் ஆகுமானா ஆகாது. ஏன்னா முதல்ல உங்களுக்கு வைராக்கியம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வைராக்கியம் என்ன தெரியுங்களா? உங்கள் குணாசியம் மாறினதுக்கான அடையாளம். உங்கள் வீட்டில் போன அந்த செருப்பை கழட்டி விடுவோம். எப்படி தெரியுமா? ஒரு உதறும் செருப்பு நேராக நெத்திக்கு மேலே போய் விழுந்து அது வரும். இது பழைய சாயல். சர்ச்சுக்களை வந்து ஆண்டவருக்குள்ள சீஷர் ஆக்கினீங்கன்னா உங்கள் செருப்பை அங்கே ஓடி அடுக்கி வச்சுட்டு வருவீங்க. நம்ம ஸ்கூல் முடிஞ்சு வந்தோம், புக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கி போடுவோம், ஸ்டாண்டில் போய் அழகாக போய் உட்காந்துக்க. ஏன் அப்போ பைபிள் எடுத்துகிட்டு போகிற பழக்கமே கிடையாதுன்னு வைங்க. ஸ்கூல் புக்கை வேணா தூக்கி போடுவோம். இது பழைய சாயல். இது ஒழியணும். இந்த சாயல் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்த சாயல் என்னவா இருக்கணும் தெரியுங்களா? நீங்க உயிரோடு எழுந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்துவ தோட்டக்காரன்னு சொல்றா. எம்மாவூர் சீசர்கள் யாரோ ஒரு அந்நிய மனுஷன் வந்ததாக நினைக்கிறாங்க.
இவர் போன இவர் பேசும் பொழுது நமக்குள்ள ஒரு அக்கினி எரியவில்லையா? அப்ப பேசுனது யாரு? தேவன். அவங்களோட தேவனோடு 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தவர்கள். ஆனா அவர் உயிரோடு எழுந்து நடந்து வரும் பொழுது அவரை தெரியல. ஏன்னா இது உயிர்த்தெழுந்த சாயல், மனுஷ சாயல் அல்ல. அவர் ஜீவனோடு இருந்த சாயல் அல்ல. அந்த ஜீவனோடு இருந்த சாயல்ல அவர் எல்லா துன்பங்களை அனுபவிச்சார். 3.5 ஆண்டுகள் அவர் மூஞ்சி நல்லா பார்த்தவங்க. ஆனா உயிரோடு எழுந்த சாயல் அங்க வரணும். அப்ப ஞானஸ்தானத்தில் இது ஆரம்பிக்குதுங்க. இது எங்க ஆரம்பிக்குது தெரியுங்களா? உங்க சீசத்துவம் இயேசுவை முழுமையாய் மனதில் ஏற்றுக்கொண்டு அவரை அல்லாமல் எனக்கு தெய்வம் இல்லைன்னு சொல்லி என்னைக்கு உன்னுடைய சீசத்துவம் பலப்படுதோ அன்னைக்கு நீ ஞானஸ்தானம் எடு. இன்னைக்கு இதையும் எடுத்துக்குவேன், பக்கத்தில் தேர் வந்துருச்சுன்னா ஒரு விபூதி எடுத்து வச்சுக்குவேன், எல்லாத்தையும் செய்வேன். அது சீசத்துவம் இல்லை. வைராக்கியம் வேணும், உதார்த்துவம் வேணும். தேவனை பற்றி கொள்ளுக்குள்ள ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள உண்டா? அதாங்க சீசத்துவம். அவரே அல்லாமல் நான் வேற தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன்னு சொல்லி உன் உள்ள பேசுதா? சார், நீ அற்புதத்தை நம்பி உள்ள வந்தவன், அதிசயம் நடக்கும்னு சொல்லிட்டு உள்ள வந்தவன். நீ உள்ள வந்துட்டு அதிசயம் நடந்தோ நீ காணா போயிடுவேன். நீங்க எத்தனை பேர் இங்கே காணா போயிருக்காங்க? நான் இந்த 11 வருஷம் பார்த்துட்டேன். வருவாங்க பேய் பிடிச்சி கோயில் கீழே எல்லாம் போய் ஓட்ட முடியாமல் ஓட்ட பேர் இங்கே வருவாங்க. இங்கே வந்து எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போவாங்க. 9 வாரம் டைம் கொடுப்பேன். எதுக்கு தெரியுமா? சத்தியத்தை போதிக்க. ஆண்டவர் 9 வாரம் எங்கே செஞ்சார் பைபிளில்? ஒரே நாள். உயிர் தெளிதலின் வல்லமை என்ன தெரியுங்களா? 9 வாரம் இல்லை, பேசுகிறப்பவே நடக்கணும். பேசுகிறப்ப நடக்கணும். எனக்கு எத்தனை பேருக்கு முடியும்? குழந்தை பிறந்தோன்னு சொல்லுவாங்க பாருங்க. குழந்தை பிறந்த அப்போ தான் வெளியே வந்திருக்கும். உலக தண்ணியில் ஊறி கீறி எல்லாம் வந்திருக்கும். வந்தோன்னு சொல்லுவோம் பாருங்க, அவங்க அப்பா மாதிரியே இருக்கும்பாங்க. சாயல். சரி, ஏதோ அப்பா மாதிரின்ட்டாங்கன்னு இந்த அம்மா பொறுத்துக்கும். இந்த அம்மா மாதிரியே இருக்கிறா அடி, மூக்கு அவங்க அம்மா தான் அடிமாங்க, காது மட்டும் அவங்க அப்பா பாட்ட இருக்கான். சரி, இதுக்கும் பொறுத்துக்குவா. அப்படியே அப்பா புரிச்சு சொல்லுவான், எங்கள் அம்மா மாட்டவே இல்லை. அப்படியே பாப்பா ஒரு நிமிஷம் சண்டாதான் 10 மாதம் சுமந்து வந்த அம்மா மாதிரி. அம்மா அது வளர வேற அம்மா மாதிரி தான் இருந்திருக்கும் ஒரு சமயம் பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண, பிள்ளையா போச்சு, திட்ட முடியாது. என்ன ரீசன்? சாயல். யார் சாயல்? அவங்க அப்பா மாதிரியே தூங்குறாங்க. என்கிட்ட ஒரு அம்மா சொல்லுச்சு, அவங்க அப்பா நாட்டவே தூங்குறாங்க. நான் அப்போ உடனே முடிவு பண்ணிட்டேன், நல்லா தூங்கி இருக்க மாட்டார். ஏன்னா அம்மாக்காரி இவ்வளோ நக்கலாக சொல்கிறோன்னா ஏம்மா அப்படின்னு கேட்டா, இந்த 2 காலை நாயாடு தூக்கிட்டேன். அவங்க அப்பா அப்போ இத்தனை பெரிய மனுஷனா நாயாடு தூக்கிட்டு இருக்கான் காலை. என்னையா அது அப்பலாடவே தூங்குறான் அம்மா. இதெல்லாம் எதை குறிக்குது? சாயலை குறிக்குது. இயேசு உயிரோடு எழுந்த சாயல் இப்ப வேணும். அன்பு, சமாதானம், இரக்கம், தயவு, கருணை, நீடிய பொறுமைங்கிற நற்குணங்கிற அந்த 9 கனிகள் உள்ள ஒரு சாயல் உங்களுக்குள்ள வந்துருச்சா? எனக்கு தெரிஞ்சு அம்மன் குளத்தில் ஒரு அம்மா இருக்குது, அந்நிய பாஷை தெரிக்குங்க. அந்த அம்மாட்ட அந்நிய பாஷை தெரிக்கும், வெளிப்பாடு சொல்லும். அப்போ எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால அந்த அம்மா ஒன்று தான் லொப்ப லொப்பன்னு கூப்பிடுவோம் ஜெபத்துக்கு. அதுவும் என்னமோ 2-3 வார்த்தையெல்லாம் சொல்லும். ரைட் 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 அப்படிமே. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. அது வேற விஷயம். ஒரு நாள் தண்ணி பைப்பு கிட்ட நான் வந்துக்கிட்டு இருக்கேன், அந்நிய பாஷை தெரிக்குது. கேட்ட குரலுமா, என்ன அந்நிய பாஷை? பூமிக்குரிய அந்நிய பாஷை. சும்மா பறக்குது. எங்கேயோ கேட்ட குரலா இருக்கே. திரும்பி பார்த்தா அந்தம்மா தான். சார், இன்னும் உள்ள இருக்க சாயல் மாறல, உருவம் மாறிடுச்சு. ஆனால் உள்ள இருக்கிற சாயல் எத்தனை பேருக்குள்ள இருக்குது? போட்டி, பொறாமைகள், எரிச்சல்கள். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் நீங்க நினைக்க வேண்டிய ஒரு காரியம், உயிர்த்தெழுதலின் சாயல் உங்களுக்குள்ள வரணும். நான் கிறிஸ்துவேன் மைக்கேல் வைக்கிறதா, நான் கிறிஸ்துவேன் சொல்லி ராபர்ட்னு வைக்கிறதா ஒரு நோ யூஸ். நோ யூஸ். தேவனுடைய வசனத்தை படிச்சியா? தேவனுடைய பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கிறியா? சார், இயேசுவை நம்புவேன், பைபிளை தொட்டியானா தையில தொட்டுக்க மாட்டான். நான் தவற மாட்டேன் பிரதர். என்ன தவற மாட்டேன்? சபையில் போய் ஒரு மூலையில் நிற்பேன். இல்லைன்னா என்ன சபைக்குள்ள பண்றோன்னே தெரியாதே. சரி, ஒரு ஆராதனையே இன்னும் ஒன்று தெரியாது. ஒரு ஆராதனை நிற்கும்போது தேவனுக்கு நான் எப்படி பயப்படணும், எப்படி பயந்து நிற்கணும்னே தெரியாது. ஆனால் நீ என்ன கேட்குற, ஞானஸ்தானம் கொடுங்கிற. எப்படி ஞானஸ்தானம்? முதல்ல நீ கிறிஸ்தவன். வேதத்தில் தெளிவாக அவர் சொல்லிட்டாரு. படிங்க அந்த வசனத்தை. சீஷனாக்கி
சீக்கிரம் சீக்கிரம் டைம் ஆச்சு. என்னையா நிறைய பாயிண்ட் எடுத்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு டைம் ஓடுது. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் மட்டும் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. அன்பு பிள்ளைகள் இந்துக்குள்ள இருந்து வந்திருந்தா தயவு செய்து உங்க காதை குடைஞ்சு கேட்டுக்குங்க. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ஞானஸ்தானம்னு கிடையாது. நீ இந்துல வந்தாலும் சரி, முஸ்லீம்ல வந்தாலும் சரி, உனக்கு கொடுக்க சொல்றாரு. அதான் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. முதல்ல என்ன ஆக்கணும்? சீஷராக்கு. அந்த சீஷரை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை நாள் நீ சபைக்கு வந்திருக்கிற? சபைக்கு வாரந்தவராம் போயிருக்கியா? சபையில செய்தியை கேட்டிருக்கியா? செய்திக்கு நீ கீழ்ப்படிஞ்சிருக்கிறியா? சொல்லி கொடுத்த வேத வாக்கியங்களுக்கு நீ பயந்துருக்கிறியா? வீட்டில் பைபிள் படிக்கிறியா? வீட்டில் அதிகாலை ஜெபம் பண்றியா? எதுவுமே இல்லை. என் பேர் ராபர்ட் பீட்டர் நோயிஸ். நீ முனியாண்டின்னு வச்சுட்டு கூட காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படிச்சு பாரு, உன்கிட்ட வல்லமை நடக்கும். பேர்னால அற்புதம் இல்லை சகோதரா, பேர்னால அற்புதம் இல்லை. நான் கிறிஸ்தவன் ஆயிட்டதுனால அற்புதம் இல்லை. ஒருத்தர் கேட்டேன், நீங்க கிறிஸ்தவரா? எப்படி கிறிஸ்தவன? எங்க அம்மா கிறிஸ்தவங்க, எங்க அப்பா கிறிஸ்தவங்க. அம்மா கிறிஸ்தவன், அப்பா கிறிஸ்தவன் மரணத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவம். ஆனா உயிர்த்தெழுதல் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அம்மா கிறிஸ்தவர்கள் அப்பா கிறிஸ்தவர்கள் அல்ல, நீ கிறிஸ்தவளா இருக்கணும். எப்படி? சீஷத்துவம். உன்னை அசைச்சு பாத்திரக்கூடாது யாரும், உன்னை அசைச்சு பாத்திரக்கூடாது யாரும். 10 தடவை நம்ம சாமியை உடைய, நம்ம தெய்வத்தை உடையாதான் நீ டொப்புக்குன்னு விழுந்துருவிய. அடிமேல அடிச்ச அம்மி நகருன்னு ஒரு பழமொழி இருக்கு. சொல்றவன் சொன்னோன்னே சரிங்க விட்டுருங்க அப்படின்ட்டு நேராக போய் 2 விபூதியை வச்சுட்டு போவ. நீ சீசத்துவமா? இந்த சீசத்துவத்தை நீ பலமா பிடிக்க முடியுமா? நீ கிறிஸ்தவன் ஆகி அங்கே போனேன் இங்கே போனேன் நான் சொல்லவில்லை. நீ சீசத்துவத்துக்கே வந்துட்டாலும் போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் உனக்கும் கிறிஸ்துவுக்குள்ள அன்பு எவ்வளவு மாறி இருக்கு, எவ்வளவு மாறி இருக்கு. உன் பிள்ளைகளை கிறிஸ்தவத்துக்குள்ள வளர்த்தியா? உன் பிள்ளை பைபிள் படிச்சானான்னு பார்த்தியா? அல்லது பெற்றோர்கள் நீங்க வீட்டுக்குள்ள பைபிள் படிச்சீங்களா? வசனத்தை அனுசார் ஒரு இந்துவுக்கு ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதைன்னு சொல்லி நிறைய புக்கை படிச்சுட்டு இருக்காங்க சார். என்ன கவனிங்க, நிறைய புக்கை படிக்கிறான். முஸ்லீமுக்கு குரான் படிக்காம படுக்க கூடாது சார். சின்ன வயசு 3 கூட ஆகல. இன்னும் வேற என்னமோ சொல்லுவோமே, தர்கால சரி அங்க அனுப்புவாங்க சார். 3 வயசு குரானை படிக்க வைக்கிறான். அலிஃப் பே தே சீம் ஹை அப்படிங்கிறான். சரி, உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? நம்மள்ட்ட பைபிள் ஒன்று இருக்கே. கேட்ட கிறிஸ்தவன் பெருமையை காலர் தூக்கிக்கிற. கிறிஸ்தவத்தை குறித்து உனக்கு என்ன தெரியும்? சீஷத்துவம்னா என்ன? வாட் இஸ் த சீஷத்துவம்? வாட் இஸ் த டிசைபிள்ஸ்? ஹூ இஸ் த டிசைபிள்ஸ்? இயேசுவை பற்றி உன்னால ஒருத்தங்கிட்ட பேச முடியுமா? 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் இயேசு யார் என்பது பைபிள் ரெஃபரன்ஸோட சொல்ல முடியுமா? என்ன நீ பெரிய சீஷத்துவம்? எங்கிட்டே வந்து கேட்பாங்க, கிறிஸ்டின், நான் கிறிஸ்டின். என்ன கிறிஸ்டியன்? பேர் வச்சுட்டா நீ கிறிஸ்டியனா? உங்க அப்பா கிறிஸ்டியனா நீ கிறிஸ்டியனா? கிடையாது. உனக்குள்ள கிறிஸ்து இருக்காரா? உயிர்த்தெழுதின் சாயல் இருக்கா? இப்ப நீங்க எப்படி தெரியுங்களா இருக்கீங்க? நல்லா தெளிவடைச்சுக்குங்க. மரணத்தின் சாயல். இயேசு மரணத்துக்கு முன்பு உயிரோடு மாம்சத்தில் இருந்தார் பாருங்க, அந்த சாயல் இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், அந்த சாயல் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். எப்போ? மரணத்துக்கு முன்பு மாம்சத்தில் இருந்த ஒரு சாயல் எல்லாத்திட்டும் இருக்கு. அதனால தான் நான் பைபிள் வந்து 3 மணி நேரம் உட்காந்து கேட்கிறேன். ஐயா இல்லைன்னா நீ போட்டுக்கு இங்கே உட்காந்துருப்பனா? அது மாம்சத்தின் சாயல். நல்லவருங்க, கிருபை நிறைந்தவருங்க, அன்பானவருங்க. சார் செங்கடலை பிறந்தாரு, பழைய ஏற்பாட்டிலே தான் நடந்தது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் மட்டும் நடந்தது. பழைய ஏற்பாட்டில் தான் குஷ்டரோகி குணமானா, நாகமான் குணமானானா இல்லையா? அது மாம்சத்தின் சாயல்ல. அப்படின்னா கண்ணு தெரிஞ்சிருச்சே. இயேசு பாளையத்திட்ட உயிரோடு இருந்தாங்களே. எத்தனை உயிர்த்தெழுதல் நடந்தது இயேசுவுக்கு முன்பு? 3 நடந்ததா இல்லையா? ஒன்று லாசரு எழுந்திருச்சானா? எவ்வளவு பெண் எழுந்தாச்சா? அடுத்தது நாயூர் எழுந்தாலும் இல்லையா? அப்புறம் இவரு உயிரோடு எழுந்தாரா இல்லையா? எங்க இல்லாம இருந்தது அற்புதம்? சார் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பென்னிகன் கூட்டத்தில்
அந்த வீல் சேர் நடந்து வந்தவங்க சேரை தூக்கி எறிஞ்சிட்டும் இந்த கையை இப்படி வச்சுட்டு நடக்கிறவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு முந்தின மூதாதையர்கள் செய்கிறாங்களே, செஞ்சாங்களே அற்புதங்கள, அதெல்லாம் மாம்சத்தை, அதெல்லாம் இப்போ என்ன அற்புதம்? உயிர்த்தெழுதலின் சாயல் அல்ல, அதெல்லாம் மாம்சத்தின் சாயல். அதான் 2 சாயல் இருக்கும் இதுல. அதனால தான் சொல்றாரு அவரு, புதிய ஜீவன் உள்ளவர்களாய். நீங்க அந்த சாயல் இன்னைக்கு நீங்களே என்ன செய்யலையே. ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, நான் மோசை போல மாறணுமா? டேய், நீ மோசையை போல மாறாத, மோசையை விட மாறு. அதான் உயிர்த்தெழுதலின் சாலை. நான் தினகரனையை போல அதான் செஞ்சுட்டு போயிட்டார்ல. தினகரனை காட்டிலும் நான் சொல்லல, இயேசு சொல்ற, என்னை விசுவசிக்கிறவன் என்னை பார்க்கிலும் அதிக கிரியைகளை யோவான் 14:12 வாசிக்க. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை நானும் செய்வான், அவனும் செய்வேன், இவைகளை பார்க்கிலும் நான் செய்வதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அப்ப நீ மோசே மாதிரி நான் ஒரு ஊழியம் பண்ணணும், ஆரோனை போல ஒரு ஊழியம் பண்ணணும், ஏன் இன்னைக்கு ஜான் ஜெபராஜை போல ஒரு பாடணும், இன்னும் பெர்க்மான்ஸை போல நான் இசை பாடணும். சார், அவங்கெல்லாம் செஞ்சுட்டாங்க, அதே நீ அவனை மாதிரி செய்யற. நான் நிறைய பசங்களுக்கு அதான் சொல்லுவேன், அவன் செஞ்சா இவன் செஞ்சா நீ ஏன் செஞ்சுட்டு இருக்கிற? நீ என்ன செய்ய போற? அதை பார்க்கணும் நீ செய். அதான் சீசத்துவம். என்னை கூட்டிட்டு வந்த பொண்ணு கிறிஸ்டின் ஒரு பொண்ணு சொல்லுது, கூட்டிட்டு வந்த பொண்ணுக்கு இன்னும் பைபிள் தெரியலீங்க. கூட்டிட்டு வந்த பொண்ணு இந்து பிள்ளை பைபிள் தெரிக்குதுங்க உள்ள. நான் உடனே சொன்னேன், ஏன்பா நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டியானே? இல்லைங்க பாஸ்டர் அப்படின்னா. எடுத்துறேன்னு எங்கள் அப்பா அம்மாட்ட பர்மிஷன் கேட்கணும்னா. பர்மிஷன் என்னம்மா, உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம் தாராளமாட்டு. உனக்கு ஞானஸ்தானம் எடுத்தியே, இன்னொரு சகோதரன் கேட்குறேன், நாங்கள் ஆர்சியாக இருந்தாலும் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் பிரதர்னா கொஞ்சம் அது சந்தோஷமா இது. ஐயா ரொம்ப சந்தோஷியா. ஏடா, முழுக்க ஞானஸ்தானம் தான் பரலோகத்தின் வாசல். தெளிப்பு ஞானஸ்தானம் வாசல் அல்ல, ஏமாந்துராத. அப்படி வேதத்தில் பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு கடைசிக்கு வரையிலும் எங்கேயுமே சொல்லப்படல முழுக்க ஞானஸ்தானம். அதான் தெளிவாக பவுல் ரோமருக்கு எழுதுனதை விடையா பவுல் பக்தர்களுக்கு எழுதிட்டாரு. ரோமருக்கு எழுதுறாரு. இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக பேச சொன்னால் நான் பேசுவேன் இந்த ஒரு அதிகாரத்தை. இன்னும் நான் கொண்டு ஒன்று 1லேருந்து 7 முடிக்கல. எத்தனை சமாச்சாரங்கள் இருக்கு. இந்துவிலிருந்து வந்த கிறிஸ்தவர்களுக்காக நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிற ஒரு விண்ணப்பம். ஏன் கிறிஸ்தவராக இருக்க உங்ககிட்டயே நான் பணிவோடு ஒன்று கேட்டுக்கிறேன். எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு பைபிளை முடிச்சிட்டீங்க? பெருசா என்ன கிறிஸ்டியன், கிறிஸ்மஸ் வந்தாலும் புத்தாடை, ஈஸ்டர் வந்தாக்க உடனே ஒரு புத்தாடை, நியூ இயருக்கு ஒரு புத்தாடை. என்ன பண்ண போற நீ? நீ புதிய மனிதனா மாறியா? உடைய புதுசா போட்டு என்ன பிரயோஜனம்? ஃபர்ஸ்ட் சீசத்துவம் சொல்லுங்க. சீசத்துவம் உங்ககிட்ட இருக்கா? சீசத்துவம் என்பது என்ன? 10 நிமிஷம் பேச விட்டா இயேசுடைய அற்புதங்களை நான் பேசணும் முடியுமா? சார், இன்னைக்கு குடிபோதைகள் நாள் அடிமை. நல்லா தெரிஞ்சுங்க, சீசத்துவம் பாவத்தின் அடிமையிலிருந்து வெளியே வர்றது. பாட்டு இருக்கா இல்லையா? இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகி விட்டே. இனி நான் பாவி எப்ப சொல்லுவீங்க? பாவத்திற்கு அடிமையிலிருந்து வெளியே வர்றது தாங்க புதிய சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அடுத்து சொல்லுங்க, நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் புதியவைகள். கையை தட்டி பார்க்கலாம். எத்தனை பேர் ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க? சரி, எடுக்காதவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. வெரி குட், தூக்கிட்டான். வெரி குட். ஆமாம், துணை இல்லையா அபி தக்? ஐயா நீங்கள் எடுக்கலையா? வெரி குட். நீங்கள இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் வரணும். சீசத்துவம் வேணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சிட்டியா, அடுத்தது விக்கிரகத்தை தொட்டுட்டியா, அப்ப நீ சீசத்துவம் இல்லை. ஏதோ காதில் கேட்ட அற்புதத்துக்காக ஓடி வந்த, அது சீசத்துவம் இல்லை. இவரை அன்றி எனக்கு வேற தேவன் இல்லைன்னு 10 கட்டளோட வார்த்தை உன்னால் உச்சரிக்க முடியுமா? இல்லை இல்லை. சீசத்துவம் என்பது என்னன்னா, இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் வாழ்வது. எல்லாம் அவர் பார்த்துக்குவார்.
உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படி தெரியுங்களா? எல்லாவற்றையும் உதறிட்டு பவுல் சொல்றான், நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு முன்பாக தூஷணமாய் எண்ணி தூக்கி எறிஞ்சிட்டேங்கிறான். முடியுமா உங்களால? எத்தனை பேரால முடியும்? சார் சம்பாதனை முக்கியம், அவசியம் தான் இல்லைங்களா? ஆண்டவர் எங்க வேண்டான்னு சொல்லல, அவசியம். ஆனா வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம்ங்கிறார். எவைகள் எல்லாம்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் சொன்னாரே, அதையே தான் கவலைப்படாதீங்கிறார். முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்ப இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல ஒரு நாள் இல்லை, உயிர்த்தெழுதல் நாள் வந்து நீங்க ஒரு மாசத்துக்கே தியானிக்கலாம். உயிர்த்தெழுதல் நாளில் தயவு செய்து என்னுடைய அன்பு பிள்ளைகள் தெரிஞ்சுக்கங்க, ஞானஸ்தானம் எடுக்காதவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை, நீங்கள் முதல்ல சீசத்துவம் ஆகுங்க. அங்க கூப்பிட்டு அதுக்கும் இங்க வந்துட்டு பிரைஸ் வாங்காத, இது சீசத்துவம் இல்லை. அதனாலதான் திருவிருந்து கொடுக்கையில என்ன சொல்றாரு தெரியுங்களா? பவுல் அழகா சொல்லுவாரு, அபாத்திரமா இந்த போஜன பதார்த்தத்தை ஒருவன் கையிட்டால், படிங்க பார்க்கலாம் இந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 11:29. ஓகே, படிங்க. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம், அபாத்திரமாய் சொல்லுங்க எல்லாம் வாயில, அபாத்திரமாய். அப்ப திருவிருந்த ஒருவன் எப்படி எடுக்க கூடாது? அபாத்திரமா. என்ன பிரதர் அபாத்திரமா? நாங்க கிறிஸ்டியன் தானே, நாங்க சர்ச்சுக்கு வந்தது அது எடுக்கணும். அப்ப நீ எடுக்கும்போது அது என்னங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாம எல்லாரும் வாங்குறாங்க, நீயும் வாங்கிட ஒரு அப்பத்தை மென்னு துப்பிட்டு போற. அபாத்திரம், அது அபாத்திரம். அசட்டையா எவன் திருவிருந்துல பாதத்துல கையிடுகிறானோ அது அபாத்திரம். எல்லாரும் வாங்குறாங்க, நாங்க வாரம் வாரம் வாங்குறது, வாங்கிட்டு இப்படி வாயில வச்சு போட்டு அப்படி போயிட்டு ரசத்தை எடுத்து குடிச்சு போட்டு ஓட்டினா அது அபாத்திரம். நீ கையில வாங்கிடுது, உனக்காக மரித்த, நீ ரட்சிக்கப்படும்படி, நீ மீட்கப்படும்படி சிலுவையில தன் சரீரத்தை பிட்டு கொடுத்தவர் தான் இயேசு. அதான் சொல்ற, நான் வரும் அளவோ நீங்கள் இதை நினைவு கூறுங்கள்னு கொடுத்தாரு. எதுக்கு? நான் இருந்தா என்ன அற்புதம் செய்வனோ அப்ப நீ இதை என்ன நினைவா சாப்பிட்டீங்கன்னா அந்த அற்புதம் உனக்குள்ள வரும். அதான் சாயல். இந்த சாயல் வந்துருச்சா? இதுக்கு ஒரு தலைப்பை கொடுத்துருமா? இன்னும் தலைப்பை எடுக்கல, சாயல்னு ஒரு தலைப்பு கொடுத்துருவோம். சாயல் மாறணும். நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல, சொல்லி கொடுக்குற இடத்துல நான் இருக்கிறேன், கேட்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. சொல்லி கொடுப்பது உங்கள் நலனுக்காக. ஏன்னா நீங்க அப்படி ஞானஸ்தானம் தண்ணியில முக்கி எந்திரிச்சு, ஏன் தண்ணியில முக்கிறோன்னு தெரியுமா? தண்ணிக்குள்ள போகும்போது நான் மரித்தேன் பவுல் சொல்றான், நான் மரிச்சிட்டேன்டாங்கிறான். என் வாழ்க்கை எப்படி? பவுல் எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க? கிறிஸ்தவர்களை பார்த்தா வெட்டி கொல்லணுங்கிற துடிக்கிற ரத்தம். ஆனா அவன் சீசத்துவம் ஆகும்போது பவுல் அப்படியே மென்மையாயிடுறான். சார் மோசே யார் தெரியுமா? கடும் கோபக்காரன். எகிப்தின கொண்டானா இல்லையா? எடுத்து கத்தியது சீவி போட்டான்ல, சீவிட்டு ஓடுன்னு வந்தானே. ஆனா தேவனோடு பேசின பிறகு தேவனே சொல்றாரு, மோசே போல இந்த பூமியில சாந்த குணமுடையவன் ஒருவன் என்னையாது? கொலை பண்ணி இருக்கிறான், ஓடி இருக்கிறான், ராஜஸ்தானத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி இருக்கிறான் பயந்து. அப்பேற்பட்டவனை இயேசு சொல்றாரு, இந்த பூமியில மோசேயை போல ஒரு சாந்த குள்ளவன் ஒருவனும் இல்லைன்னா என்ன? எப்படி? சாயல் மாறிடுச்சு. உங்க சாயல் மாறிடுச்சா? அதான் ஃபர்ஸ்ட் சீசத்துவம். வேதம் நமக்கு சொல்லி தருது, உலகெங்கும் சென்று நீங்கள் என்னது சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்புறம் தாங்க பிதா சுதன் பரிசுத்த சொல்லுங்க. அப்புறம் படிக்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள்ங்கிறார். அப்ப ஞானஸ்தானம் ஏதோ நீங்க சீசத்துவத்தை பத்தி தெரியாம போனீங்கன்னா வெறும் தண்ணியில முங்கி எந்திரிக்கிறது. அது வீட்டுக்குள்ளேயும் கூட செய்யலாம், தொட்டியில. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியும்? வழக்கமான ஒரு இது வந்து சடங்காச்சாரமா மாறிடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்க, ஞானஸ்தானம் என்பது இந்த பூமியில இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில அது ஒரு சடங்காச்சாரம். பிராமணா மாறணும்னா ஒரு பூணூல் கயிறு போடணும், சடங்காச்சாரம். முஸ்லிமா மாறணுமா சுன்னத்து பண்ணணும், சடங்காச்சாரம். அப்படிதான் கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் சடங்காச்சாரம் கிடையவே கிடையாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ, கிறிஸ்தவம் என்பது மதமே அல்ல. ஆமென் சொல்லுங்க. யாராவது மதம்னாங்கன்னா அர்த்தமே இல்லை. எல்லா மதங்களோடு இருக்கிற 10-11 ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம்ங்கிறது என்ன தெரியுங்களா? வாழ்வின் மாற்றம். சொல்லுங்க, வாழ்வில் ஏற்படுகிற ஒரு மாற்றம். என் வாழ்க்கையே மாறுதுங்க அப்படின்னா என்ன அர்த்தங்க? என் குணாதிசயம் மாறுது.
என் குணாசியம் மாறுது, சாயலே மாறுது. நான் முதல்ல ஞானஸ்தானம்லாம் எடுத்துக்கிட்டு பைபிள் எல்லாம் எடுத்தப்போ நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பேன். எங்கள் அம்மா நான் வீட்டில் இருந்தாலே கொஞ்சம் பதறும், எங்கேயாவது போய் சண்டை வம்பளுக்கு வந்துடுவேன். ஆனால் இந்த ஞானஸ்தானம் எடுத்தோன்னா கொஞ்சம் சைலண்ட் தானே. எங்கள் அம்மாவுக்கு பயமாயிடுச்சு. யார்கிட்ட கேட்டாங்க ஞாபகம் இல்லை, இவளுக்கு என்னாச்சு? எங்கள் அம்மாச்சிம்மாங்க அந்த ஏரியாவை. ஏமாச்சின்னு இல்லை, ஒரு மாதிரியா போகிறான், ஒரு மாதிரியா வரான், செருப்பை பாங்க வைக்கிறான், என்ன சாப்பிட்டீங்கம்மான்னு கேட்குறான், என்ன வேணுமான்னு கேட்குறான். சாயல் மாறுது சார். இந்த மாற்றம் உங்கள்கிட்ட இருக்குதா? அப்படி இல்லாமல் இன்னும் இருந்தீங்கன்னா, இந்த செய்தி காதில் விழுந்த பிறகு நீ அப்படிதான் இருந்தீங்கன்னா, ஒரு வேதத்தை படிக்காம ஒரு திருவிருந்து எடுக்கும் பொழுது அது ஒரு பயம் இல்லை, பயம் இல்லை. அந்த அப்பம் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. பென்னிகன் ஒரு தடவை சொன்னார், நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் நிறையா. பென்னிகன் ஒரு தடவை சொன்னார், ஏன் ரோம கத்தோலிக்க சபை மக்கள் வியாதியிலிருந்து சுகம் பெறுகிறார்கள்னு கேட்டால் அவங்கள்ட்ட அற்புதம் இல்லை, அவங்க ஒன்னே ஒன்று பயம். எந்த ஆராதனையிலும் திருவிருந்தை பெற்றுக்கொள்றாங்களே அதுதான் அவங்கள சுகப்படுத்துதுன்னு சொன்னார். திருவிருந்து அப்பம் உங்கள் பலவீனத்தை நீக்கும், உங்க வியாதிகளை நீக்கும். ரசம் உங்க பாவங்களை நீக்கும், உங்க சாபங்களை நீக்கும். அதான் சொன்னாரு, வர்ற மட்டும் இந்த பூமியில நீ பாதுகாப்பா இருக்கணும்னா இதை என் நினைவாக செய்யுங்கள். என்ன நினைவு? இவர் தான் எனக்கு எல்லாமே. அதுக்கு முன்னாடி ஒரு சீசத்துவ சாயல், அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து உயிர்த்தெழுதின் சாயல். இப்ப நீங்க தானான்னு எல்லாரும் கேட்கிற நிலைமைக்கு வந்துருச்சு சார். ஒரு காலத்துல என்னை கண்டு பேசவே மாட்டாங்க நிறைய குடும்பங்கள் இருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரம் வரக்கூடாது எங்க வீட்டுக்கு, ஏன் சாயல் மாறுது சார். காக்காவுக்கு சிக்கன் 65 தெரியுமா? இல்ல வேற என்ன சொல்லலாம், கிரில் தெரியுமா? இன்னும் வேற என்ன இருக்கு? யாருக்கு பிடிக்கும் அதான் தெரியுமா? 65 தெரியுமா? கிரில் தெரியுமா? அப்புறம் என்ன பெருமை சொல்லுவாங்களே, என்னது என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா? என்ன ஷவர்மா, அப்புறம் இல்லையே இன்னொன்று இருக்கே ஆல்ஃபாம், அப்புறம் இன்னொன்று இருக்கே. ஏன் பிரதர் இந்த நேரத்துலையாவது ஞாபகப்படுத்து. அல்ல அவன் வயிறு ஒட்டி நேரத்தில் போய் ஆல்ஃபாம் கில்பாம் சார். காக்காக்கு இந்த ஆல்ஃபாம் தெரியுமா? 65 தெரியுமா? கிரில் தெரியுமா? இன்னொன்று இருக்கு, என்னது தந்தூரி தெரியுமா? தவா ஃப்ரை தெரியுமா? இதெல்லாம் தெரியுமா சார்? ஆனால் ஆண்டவர் காக்காட்ட கொடுத்து விட்றார் சார். யாருக்கு கொடுக்கறதுக்கு? எலியாவுக்கு கொடுக்க. எலியா எங்க இருந்தான்? சூறை செடியில இருந்தான், பத்னியோட பசியோட படுத்து கிடக்கிறான். ஆண்டவர் அனுப்புறாரு. காக்காவுக்கு எங்க கொடுத்தாரு? காக்கா நிச்சயமா ஆண்டவர் கொடுத்தா நம்மள மாதிரி கையிலையும் காலிலையும் வாங்காது. ஆண்டவர் கொடுத்தாரு வாயில் வாங்கிடுச்சு. நம்ம பையன் என்ன பண்ணுவான்? காலில் மீச்சிட்டு போவான். அது காலாச்சேன்னு அது காலில் வாங்காம மரியாதைக்கு மூக்கில் வாங்குச்சு. மூக்குக்கு வாய்க்கும் காக்கா மூக்குக்கும் வாய்க்கு எவ்வளோ தூரம் இருக்கு? 1 மைலா? என்ன போங்க, நல்ல சுட சுட பேக்கெட்டை வாயில் கொடுத்துட்டாரு. மனம் போகுமா போகாதா? சும்மா கும்முன்னு போயிருக்கான். காக்கா சாப்பிட்டுருக்கலாம்ல, சாப்பிட்டுருக்கலாம்ல. நேராக அங்கே போய் எலியா கிட்ட வச்சு, யார்கிட்டவன் எலியா கிட்ட வச்சுது. எலியா என்னடான்னு திறந்து பார்த்தா சும்மா கும்முன்னு மானம் போக போக வருது. அவன் பார்த்தான், காக்கா சாப்பிடாம கொண்டு வந்திருக்கு. காக்காட்ட கேட்டான், சாப்பிடல அப்படின்னா? காக்கா சொல்லிச்சு, நான் ஃபாஸ்டிங் இருந்துச்சு சார். தேவனுடைய வார்த்தையை கேட்டால காக்காவுடைய சாயல் மாறுது. மட்டனை பார்த்தா கொட்டி கொதற காக்கா, சாயல் மாறுது. கொண்டு வந்து நான் பாஸ்டிங், நீ சாப்பிட ஆண்டவர் சொன்னார் உன்னை சாப்பிட. சிங்கத்தின் சாயல் தானியல் குகையில மாறுது. பசியோடு இந்த சிங்கம் 7 சிங்கங்கள். தானியல் ஒரு மனிதன் கிடைச்சோன்னு ராத்திரிக்குள்ள அது பஸ்பமாயிருக்கணும். காலையில் ராஜா வந்து பார்க்குறான், மண்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, அது மண்டி போட்டு உட்காந்துருக்கு. தானியல் முழிச்சு பார்க்குறான், சிங்கம் நின்றுட்டு இருக்கு. கேட்குறான், என்ன சாப்பிடல இருந்துச்சு, பாஸ்டிங் இருந்துச்சு. சிங்கம் பாஸ்டிங், சிங்கத்தோட சாயல் மாறுது சார். காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் தண்ணீரால் நிரப்புங்க பானையன்னாரு. மொண்டு விளம்பும் பொழுது திராட்சை ரசம், அதுல என்ன சொல்லுது வேதம்? மதுரம் உள்ள திராட்சை ரசம். என்னென்ன வந்துருச்சுங்க? கலர் வந்துருச்சு, சுவை வந்துருச்சு, நிறம் வந்துருச்சு. எப்ப தெரியுங்களா? எப்ப தெரியுங்களா? பானையை தண்ணீரால நிரப்புங்கன்னாரு. எந்த பானை, எந்த தண்ணி?
பானை நீது நானும் தான். ஆதியாகமம் 2:14 சொல்லுது, நீயும் நானும் தான் பானை, மண்ணில் செஞ்ச பானைங்க. தண்ணீர் எதை சொல்லுது தெரியுங்களா? தேவ வசனம். அவர் சொல்ல தேவ வசனத்தை உன்னை நிரப்பிக்கோங்கிறாரு. நிரப்புனோடனே அந்த சாதாரணமாக இருந்த தம்பி துரைக்கு 3 மனங்கள் வந்தது, 3 குணங்கள் வந்தது. கலர், சுவை, வேற என்ன? மனம். சாயல் மாறிடுச்சு, சாயல் மாறிடுச்சு. ஞானஸ்தானம் ஆரம்பிக்குதுங்க. இந்த சாயல் எங்க தெரியுமா மாறுது? ஞானஸ்தானத்தில் ஆரம்பிக்குது. அன்பு பிள்ளைகளை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் கவனிங்க, எடுக்காதவர்களும் கவனிங்க. கொடுக்கலையேன்னு வருத்தப்படாத. உன் சாயல் மாறிடுச்சா? மாறிடுச்சா? உன் சாயல் இன்னும் அந்த பழைய மனுஷனாவே இருக்குதா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இனி என் சாயலை அப்படி அல்ல, இனி நான் அப்பேற்பட்ட மனிதன் அல்ல, நான் தேவனுக்கு பிள்ளை என்று உன்ற சாயல் மாறிடுச்சு. நீ நேரா போ, பாஸ்டர் சொல்லு, தேவனை அன்றி எனக்கு வேற தேவன் அல்ல, கிறிஸ்து எனக்கு ஆதாயம். உன்னால் சொல்ல முடியுமா? இன்றைக்கி போனால் பிள்ளைகளுக்காக பிரதர், ஒரு அம்மா போகுது பட்டை போட்டு நிற்குது. சிஸ்டர் என்ன பட்டைங்கிறேன்? குழந்தைகளுக்காக. அது என்ன குழந்தைகளுக்காக? நாளைக்கு அதுகள் லைஃப் இருக்குல்ல. என்ன லைஃபு? என்னைக்கு உனக்கு அவநம்பிக்கை இருக்குதோ அப்புறம் என்ன போய் சாயல் மாறிடுச்சு? மாறலையே. சாயல் மாறணும். உன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை போதிச்சியா? நீ பைபிளை எத்தனை தடவை முடிச்ச? ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்கிறீங்கல்ல, எத்தனை பேர் பைபிளை எத்தனை தடவை முடிச்சிங்க? அதான் சார் சாயல். அவர் ரூபத்தில் இருந்த சாயல் வேறங்க. இன்னைக்கு உங்களால் அற்புதம் செய்ய முடியும், என்னால் அற்புதம் செய்ய முடியும், குருடர்களை பார்க்க வைக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் அந்த சாயல் இல்லைப்பா. பவுல் சொல்றான், அது என்னடா அது? நான் புதிய சாயலாய் மாறப்போறேன், நான் உயிர்த்தெழுதலின் சாயலாக மாறப்போறேங்கிறதா பரலோகத்திற்கான சாயல் உண்டாகணும் சார். உன் ஞானஸ்தானம் எடுத்தது உன் வாழ்க்கை தரம் மாறிடுச்சா? எத்தனை பேர் உன் வீட்டு பக்கத்தில் உனக்கு சாட்சி கொடுத்தாங்க? பொண்ணு முதல் மாதிரி இல்லைங்க பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா சார், இன்னைக்கு பாச சந்திக்கிறதுக்கு பொறாமை போட்டி. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு பெற்றோர் பழக்கி விடுறாங்க, பாச பார்க்கவே கூடாதாமா, ஒரே ஓட்டம். யார் சாயல் இது? மாம்சத்தின் சாயல். மாம்சத்தில் தான் கோபம், பொறாமை, வேற என்ன இருக்கு? காமம். மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. வெளியரங்கமாய் இருக்குது. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். இது மாம்சத்தின் சாயல். ஞானஸ்தானம் எடுக்கிற வரல இது உன்னுடைய சாயல். ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து தண்ணிக்குள்ள வெளியே வந்தனும் உன் சாயல் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? கலாத்தியர் 6 அதுல படிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். ஒரு நிமிஷம் இருங்க மாடி. 2022 போடு. கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்து பழகிக்கணும். எல்லா நேரம் நான் இப்படி சொல்ல மாட்டேன், ஒவ்வொரு நேரம் அப்படியே ரூபமா சாயல் மாறிடும். 22 எல்லா படிங்க பார்க்கலாம், வாயை திறந்து. ஆவியின் கனியோ அன்பு, எல்லாம் சேர்ந்த மாதிரி படிங்க. இங்க பாருங்க, போர்ட பாருங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், ஹலோ 23 வாங்க வேகமா. சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இது உயிர்த்தெழுதலின் சாயல். நீ ஞானஸ்தானம் எடுத்தோன்னா உங்ககிட்ட காணப்பட வேண்டிய 9 சாயல். தயவு செய்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறது எல்லாத்தையும் கூப்பிட்டு தண்ணியில் முக்கின ஞானஸ்தானம் தான். ஆனால் உண்மையான ஞானஸ்தானத்தை தெரிஞ்சுக்குங்க, உங்கள் சாயல் மாறணும்.
எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சீசத்துவமாக இருக்கணும். சீசத்துவத்தின் அர்த்தம் என்னன்னா, உங்களோட இயேசுவை பற்றி ஒரு 15 நிமிஷம் பேசுங்கன்னா பேச தெரியுமா? இயேசுடைய அன்புனா என்னன்னு தெரியுமா? இயேசுவை பற்றி முழுமையாக பார்த்தீங்களா? வேத வசனத்தை நீங்கள் ஞானஸ்தானக்குள்ளே ஒரு தடவை முடிச்சிருப்பீங்களா? முடிங்க, அதான் சீசத்துவம். அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டாலும் நான் விட மாட்டேன், உங்களை ஞானஸ்தானம் தண்ணியில் முக்கி எடுத்துருவேன். அன்னைக்கு தான் பிதா சுதன் பரிசுத்த ஆவியாக திரியேக நாமத்தினால கர்த்தர் உங்களை ஆவின் அபிஷேகத்தில் முழுக்குவார். அதுக்கப்புறம் உங்களிடத்துல ஒரு சாயல் காணப்படும் பாருங்க, அது உயிர் தெழுந்த சாயல். அப்ப 2 சாயல் பைபிளில் இருக்கு. ஒன்று மரணத்தின் சாயல், அவரோட நான் இறந்துட்டேன். இறக்கும்போது எங்கிட்ட இருந்ததெல்லாம் காமம், விகாரம், விபச்சாரம், பேசித்தனம், விக்கிரகாராதனை போன்ற சாயல். ஆனால் நான் முங்கி வெளியே வரும்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதின் சாயல். அந்த சாயலுக்குள்ள அன்பு, சமாதானம், சாந்த பிச்சை அடக்கம் நீடியப்படுவேன். எந்த சாயல்? இப்போ நீ எந்த சாயலில் இருக்க? எடுத்திருந்தாலும் சரி, எடுக்காட்டியும் சரி, நீ எந்த சாயலில் இருக்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிந்தித்து செயல்படுங்க.